ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டே டு டே லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ், சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் கட்லட் கீமா மஞ்சூரியன். பேரே ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், கடலை மாவு, அரிசி மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், துண்டுகளாக நறுக்கிய இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சோயா சாஸ், புதினா இலைகள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலைகள், சாட் மசாலா, உப்பு, மைதா மாவு. இப்போது மீல் மேக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு ஆற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஒரு வடை பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணணும். அதனால் மீல் மேக்கரை மிக்ஸியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். கிரைண்ட் பண்ண மீல் மேக்கரில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம், புதினா இலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு, கடலை மாவு, இதில் கடலை மாவு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சுவை கூடுதலாக கிடைக்கும். துண்டுகளாக நறுக்கின இஞ்சி. இந்த இஞ்சியை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது மீல் மேக்கரை மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது அதுலேயும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அரிசி மாவு கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக, சாட் மசாலா, மைதா மாவு, இந்த மாவை நல்லா பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இதில் மீல் மேக்கர் இருக்கிறதாவே தெரியல, பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை பொரிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை கிடையாது, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறோம். அதாவது லெஸ் ஆயிலில் இதை கட்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கட்லெட்டாகவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் மஞ்சூரியன் மாதிரி, கீமா மஞ்சூரியன் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக, கீமா மஞ்சூரியன் செய்கிறதுக்காக. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இதில் உதுத்து வச்சுருந்த இந்த மீல் மேக்கர் கட்லெட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி கரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் ஆட் பண்ணுற டைமில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு செட்டில் ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதிலேயே கொஞ்சம் சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடுறோம். இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சுவையான மீல் மேக்கர் கட்லட் கீமா மஞ்சூரியன்
ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.